Hi friends, welcome to Epic Tamil Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா கில்ட்ராய் கார்டன் நாங்க விசிட் பண்ணிருந்தோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்னன்னா இன்னொரு நாள் நாங்க போனோம். அந்த வாட்டர் பார்க் அப்படின்றது ஓபன் பண்ணிருந்தாங்க. சோ நாங்க போன டைம் வந்து ஓபன் பண்ணல. இப்ப சம்மர்னால ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அது பார்க்கிறதுக்காக போயிருந்தோங்க. சோ அத பத்தின சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. முழுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டோங்க. ரொம்ப கூட்டம் இல்லை, இப்போ பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. நம்ம லேட்டாக வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு ரைட்லேருந்து இன்னொரு ரைட் நம்ம போகிறதுக்கே பயங்கர க்யூ இருக்குங்க. அந்த க்யூவெல்லாம் தாண்டி தாண்டி போனாலும் எல்லா ரைட்ஸையும் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் சீக்கிரம் வந்துட்டோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போக முடியும். வாங்க உள்ளே போகலாம். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னா நம்ம கண்ணில் படுற முதல் ரைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரோசல் தாங்க. நம்ம குதிரையிலே உட்காந்து சுற்றி வருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இதில் வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்து போவாங்க. ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா அங்கே க்யூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. அது சம்மருக்கு பார்த்திங்கன்னா அதில் உள்ள நம்ம சின்னதாக லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுனாவே டயர்டாயிரும். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், பாப்கார்ன் அப்படி நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க. வெளியில் காட்டி கண்டிப்பாக உள்ள விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இந்த தீம் பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குங்க. உண்மையாக பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்டனில் இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த தீம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் தான் வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு தனி பியூட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் போகிறதுக்கான அந்த வழி தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரியான குட்டி குட்டி ரைட்ஸ் இருக்கும். இந்த ரோலர் கோஸ்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசுலேருந்தே குழந்தைங்க போகலாம். ஹைட் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு போகலாம். பட் இன்னொரு ரோலர் கோஸ்டர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். கண்காட்சிகள் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வளையம் போடுறது இதுவும் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், நம்ம பாட்டு கண்டபடி வீசுவோம். பட் எடுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். சிரமப்பட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எவ்வளோ தூரம் வந்து நம்மளால் முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நகர்ந்து போவேன். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வாங்க நகரலாம். இந்த கில்ட்ராய் கார்டன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குட்டீஸ்லேருந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக அப்படின்றனால எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கூட்டம் நிரம்பி விளைஞ்சிட்ருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி நிறைய பூக்கள் செடி வச்சுருந்தாங்க. அதுவும் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருந்துச்சு. பார்த்துட்டு இந்த வாட்டர் பார்க்காக தான் மெயினாக வந்திருந்தோம். ஸோ உள்ளே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலில் வந்து இந்த தண்ணியில் கால் நினைக்கிறதே அவ்வளோ இதமாக இருந்துச்சு. நல்ல சில் வாட்டருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே அப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் நேரம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நகர ஆரம்பித்தோம். பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. தண்ணியில் அந்த வெயிலில் அதுவும் நிற்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லோரோட ஃபேவரட் ஸ்பாட்டுமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தண்ணீர் சத்தம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக கேட்கும். உள்ளே வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு வழி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே சின்ன பிள்ளைங்களாம் ஓடி ஓடி வந்துட்டுருப்பாங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்தனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாருமே இல்லை. பட் மத்தியான நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இன்னொரு நாள் நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஷாப் வச்சுருப்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கலர் கலராக நிறைய பொம்மை வச்சுருப்பாங்க. நான் சொன்னது போல் விலை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இதையும் வேடிக்கை பார்த்துட்டு வாங்க வெளில போகலாம். நம்ம குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கடையில் நின்று நம்ம இழுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணாலும் இந்த மாதிரி கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வெளில கூப்பிட்டு போகிறது ஒரு பெரிய சிக்கல் தான். அதுக்கப்புறமா இந்த பூச்செடி நான் எது காட்டுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய இடங்கள் இதை வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்ல இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லில் கொஞ்சம் இருக்கும். நல்ல வாசனையான ஒரு பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா தரையோடு தான் இருக்கும் எல்லாமே. பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லும் அந்த செவுர் முழுக்க வந்து படர விட்டுருந்தாங்க. ஃபுல்லும் பூவாக பூத்துருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து நிறைய இந்த மரங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க. நிறைய மரங்கள் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா வாழை மரம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் லெமன், ஆரஞ்சு, நிறைய நம்ம ஊர் மாங்காய் செடிங்க சொல்லணுன்னா. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க.
வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல தான் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே வந்து நின்னோன அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊர் அந்த மாங்காய் மரம்லாம் பார்த்தோன்னா செம்ம குஷியாயிடுச்சுங்க. அதில் வேற பிஞ்சுலாம் இருந்துச்சா, அப்படியே டக்குன்னு அந்த மாவோட ஊறுகாலாம் மைண்டில் வந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு, சரி ரைடு வேறு போகணுமே அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். யுஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல வாழை மரம் சேல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேங்க. வால்மார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அந்த மாங்காய் மரம்ன்றது ரொம்ப ரேரு. அவ்வளோ பார்க்க முடியாது. இந்த இடத்துல இருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நம்ம ஊர் கதைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகத்தோட பேசிட்டு நகர ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃப்ரூட்டோட நேம் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஊறுகாய்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஒரு பெரிய காயில் வந்து ஊறுகாய் பண்ணுவாங்க. சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பெயர் எனக்கு சரியாகவே ஞாபகமே இல்லைங்க இப்போ கூட. ஸோ அந்த ஒரு இதுலேயே அப்படியே நினச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே தான் நான் பார்த்தேன். தரையில் பார்க்கும்பொழுது தான் பெரிய ஒரு காயாக கிடந்துச்சு. என்னென்னு தெரியலையே அப்படின்னு சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் பார்க்கும்பொழுது தான் அந்த மரத்தை பார்த்து நிறைய காய்கள் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஐடியா, ஆரஞ்சு இருந்துச்சு, லெமன் இருந்துச்சு. ஸோ சிட்ரஸ் ஒரு ஃப்ரூட்டாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சின்ன வயசில் அந்த ஊறுகாய் சாப்பிட்ட ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன பெயர்னு தெரியல. ஒருவேளை அந்த தெரிஞ்சுது யாராவது பார்க்குறவங்க தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப சூப்பரான கலரில் இருந்துச்சு. ஒன்று பிங்க் அண்ட் வயலட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏதோ வித்தியாசமான ஒரு பூ மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இது இன்னொரு ரோலர் கோஸ்டருங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கரடி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வச்சுருந்தாங்க. இந்த பெரிய ரோலர் கோஸ்டர் குட்டீஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் அதில் போக முடியும். ஸோ அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்யூ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக போயிட்டு வந்தாச்சு. ஆரம்பிக்கும்போது இப்படி தான் மெதுவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட கட கடன்னு ஓடும். ரோலர் கோஸ்டரில் போகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு ஃபன்னாக தான் கேட்குறேன். இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்தாவே தெரியும், நிறைய மரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி அங்கங்கே நிறைய பூச்செடி வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அதே போல் கில்ராயில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மரம் பாருங்களேன், 2 பக்கம் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து கேப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்கும். நீங்கள் தேடி தேடி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறமா இந்த கார்லிக் ரைடு வந்து வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு மெதுவாக அது நகர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கவங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக சுற்றுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஒரு குட்டி ரவுண்ட் டேபிள் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி பெல்ட் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ இது எப்போவுமே நாங்கள் ட்ரை பண்ணுற ஒன்று தான். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட் ஷாப்புங்க. இந்த கடைக்குள்ளே போனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பேக் தான். சரி பேக் ரொம்ப அழகாக இருக்கே, நல்லா குவாலிட்டியாக இருக்கே, சரி ப்ரைஸ் செக் பண்ணால் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ பாருங்களேன் விலையை என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கு என்ன விலை தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இப்போ நான் விலையை உங்களுக்கு காட்டுறேன். $129. அதாவது பார்த்திங்கன்னா 130 தான். அதை தான் சொல்லணும். இவ்வளோ ஒர்த்தாக இந்த பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைக்காரங்கிட்டே கேட்டுட்டேன், என்னங்க இவ்வளோ விலை போட்டிருக்கீங்கன்னு. யூஸ்வலாக நான் பார்த்துட்டு அப்பாடான்னு போவோம் இல்லைங்களா, இங்கே அப்போல்லாம் நான் போகல, என்ன இதனால் இந்த விலை அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சரி இது குட்டி சைஸ் பேக்காவது பார்த்திங்கன்னா அதில் ஹாஃப் ரேட் போட்டிருந்தாங்க. சரி நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்புறம் நிறைய டாய்ஸுங்க, கலர்ஃபுல்லான அவ்வளோ டாய்ஸ் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவில் இந்த டாய்ஸ்லாம் காட்டுங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நானுமே ரொம்ப இதெல்லாம் விரும்பி பார்த்துட்ருப்பேன். ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஷாப்பிங்னா சொல்லவா வேணும். சூப்பராக அப்படியே பொறுமையாக இன்னும் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துட்டு தான் நான் நகருவேன். எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங்னா கடைக்கு போய் பொருள் தான் வாங்கணும்ல, வேடிக்கை பார்க்குறது அது ஒரு தனி சந்தோஷம்தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஷோங்க. அந்த பழங்கள், அந்த காய்கறிகள்லாம் பேசுகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் அது பெரிய விஷயமா இருக்கும் போல். அங்கே நின்று இது ஓப்பனான ஒரு ஷோ தான். ஸோ வெளில நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக கத்திக்கிட்டு ஜாலியாக அப்படியே அவங்க ஒவ்வொரு இந்த கேரக்டர்ஸும் பேச பேச அப்படியே நல்லா குதூகலமாக குதிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய குழந்தைங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கார் ரைட் நான் சொல்லி ஆகணுங்க. எப்படி சொல்லணுன்னா, இந்த மாதிரி சொன்னால் சூட் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு. இந்திய தொலைக்காட்சிகள் முதன் முறையாகன்ற மாதிரி தான். நிறைய தடவை போயிருக்கேன். பட் இந்த கார் ரைட் நான் போனதே இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குங்க. ஒரு தடவை நாங்கள் கூட்டத்துலேயே நின்று பார்த்தோம். அப்பயுமே கூட்டம் நகர மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாதியிலே வெளில வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஃபுல்லும் நம்ம அலைஞ்சு இப்படி டயர்ட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ அதனால் அப்படி கிளம்பிட்டோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கார் ரைட் போனேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நானும் சின்ன பிள்ளைங்களா மாதிரி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விதவிதமான கார்ஸ் இருக்குங்க. இந்த ஒரே டிசைன் கிடையாது, நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன கார் வருது அப்படின்றத பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு ரெட் கலர் காரில் தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பாதியில் எடுத்துகிட்டே போணுச்சு. கார் ஓட்ட தெரிட்டியும் பரவாயில்ல, உட்காந்து அதுவாக தானாக கூட்டு போயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் நடந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் கார்லேயே உங்களை நான் சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், 2 பக்கம் நல்லா பாறை மாதிரி கற்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு. அப்படியே இந்த பார்க்கே ஒரு குட்டி ரவுண்ட் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் வளைஞ்சு தானே போகிறத பார்த்தா கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஐயோ, ட்ராக்கை விட்டு நகர்ந்துருமோன்ற மாதிரி. பட் ஆனால் சூப்பராக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. டனல் வரும் பாருங்கள். சின்னதாக தான் இருந்துச்சு. பட் உள்ளே போகும்போது நல்ல ஒரு பயங்கர மியூசிக் கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக அப்படியே கேட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ரைடு. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக இதை ஃபஸ்ட் நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் பார்ப்போம், கூட்டம் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம போக முடியும். ஸோ நம்மளோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு. காரை அழகாக பார்க் பண்ணிவிட்டு, பார்க் பண்ண வேணாம், அதுவாக பார்க் ஆகிடும், நம்ம இறங்கி போக வேண்டியதான். அதுக்கப்புறமா இந்த மரங்கள்ங்க. இங்கே வந்து இந்த மரங்கள் தான் வந்து ஒரு ஸ்பெஷலே. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக அழகாக பண்ணியிருக்காங்கன்னு.
இருக்கக்கூடிய கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு விற்றுருந்தாங்க. இந்த மரங்கள் எப்படி பண்ணியிருந்தாங்க, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் வாங்கி நான் படிச்சுட்டே போனேங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரைடு தான். நான் லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருப்பேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளே இல்லாதனால நாங்கள் தனியாக ஜாலியாக உட்காந்து போயிட்டுருந்தோம். பயமாலாம் இருக்காது, ஜஸ்ட் ஃபன்னாக தான் இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கங்கே போய் இப்போ டக்குன்னு ஒரு முட்டுற மாதிரி போகும். முட்டுற மாதிரின்னு லைட்டாக வந்து ஹிட் பண்ணும் அந்த வாலை. ஸோ நல்லாயிருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தோம். எங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. லைட்டாக அப்பப்போ கூட்டம் வர ஆரம்பிச்சது. பட் ஆனால் எங்கள் பின்னாடி யாரும் இல்லை. அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ்டாக போனோங்க. ஏன்னா இந்த மாதிரி ரைட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். நான் சொன்னது போல் கூட்டம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம ஏர்லியாக வந்தனால பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. டைம் ஆக பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லாம் நல்ல பயங்கரமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருவாங்க. செடி நல்லா பாருங்கள். நான் இது எப்போ பார்த்தாலும் மாதுளம் பழம் செடி அப்படின்னு நினச்சிட்டே போவேன். இவ்வளோ பூ பூத்துருக்கே, ஒரு பழம் கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே போவேன். இந்த தடவை தான் பக்கத்தில் போய் பார்த்தேங்க. என்ன அப்படின்னா மாதுளம் பழம் செடியே கிடையாது. அது மாதிரி நிறைய இடங்கள் நான் பார்த்துருக்கேன். கருவேப்பிலை மரம் மாதிரியே இருக்கும், ஆனால் கருவேப்பிலை மரம் கிடையாது. அதுக்கப்புறம் வேப்ப மரம் மாதிரியே இருக்குங்க. அந்த பெரிய பெரிய காய்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா வேப்ப மரத்தில், அது மாதிரி இருக்காது. சின்ன சின்ன இந்த மிளகு சைஸில் ஒரு காயாக இருக்கும். அது மாதிரி அந்த வேப்ப மரம் செடியை பார்த்துருக்கேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். நான் அந்த மரம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து வேறுபட்டிருக்கும். இந்த பார்க் போகிறப்ப இந்த மாதிரி வெளியிட வரும்போது அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டே போவேன். ஸோ இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூரத்தில் இப்போ எப்படி நின்று பார்க்கணும் அதே மாதிரி தாங்க. நான் பக்கத்தில் போகவே மாட்டேன். எனக்கு எப்படின்னா கொஞ்சம் இந்த இது பயமாக இருக்கும். எப்படின்னா அதில் வந்து பெல்ட்லாம் ரொம்ப டைட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி காற்றுலேயே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இப்படி தூரமாக நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே தூக்கி ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா கடன்னு சுற்றிட்டுருக்கோம். சரி நிறுத்துவாங்கன்னு பார்த்து நிறுத்தவே மாட்டாங்க. அதனால் வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். இப்போ நான் எப்படி நிற்கணும் அதே மாதிரி தாங்க. இந்த ரைடு வந்து எப்போ பார்த்தாலும் சரி தூரமாக நின்று பார்ப்பேன். சரி போகலாமா அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பேன். வேணாவே நான் ரிட்டர்ன் போயிடறேன்னு கிளம்பி போயிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.